வாகனத்தில் வித்தை காட்டுறது, வாகனத்தில் கடைசி நேரத்தில் ஓடுறது, ஃபோனை ஸ்டைலாக பேசின்னு போகிறது, அப்படிலாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் வித்தையை பார்க்க முடியும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். 8ல் இருக்கக்கூடிய குரு எதை தொந்தரவு பண்ணுவார்னா பயத்தை கொடுப்பார். கண்டிப்பாக ஏதாவது ஒரு லோன் வாங்கிக்கணும். விருச்சிக ராசிக்காரன் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளி இடத்துலையும் காப்பாற்றலாம், எல்லா இடத்துலையும் செல்வாக்கு ஏற்படும். தொழில் முனையில் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு குருவால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. குருனால உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்காது. 2 குடைவன் 8ல் மறைஞ்சிட்டான், காப்பாற்ற ஆள் கிடையாது. உணவே விஷமாகும். சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை, பண முடக்கம், இதெல்லாம் தர வாய்ப்பு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. உயரதிகாரிகளை சக ஊழியர்கள் அனுசரித்து போகணும். சூழ்ச்சிகள் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். Presta Premium Women's Wear. Let your body love it. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் விருச்சிகத்துக்கு ரொம்ப அனுகூலம், எல்லா விதத்திலையும் ஏற்றம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு ஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. விருச்சிகம் தேகாரைக்கும் தான். தலை சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ல் இருக்கக்கூடிய குரு எதை தொந்தரவு பண்ணுவார்னா பயத்தை கொடுப்பார். அடுத்தது ஹெல்த்தை தொந்தரவு பண்ண பார்ப்பார். ஹெல்த்து சரியாச்சுன்னா பயம் போயிடும். அதே போல் சுபவிரயம் ஏற்படும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு லோன் வாங்கிக்கணும். விருச்சிக ராசிக்காரன் பேங்க்கில் ஒரு லோன் இருக்கணும். 5000 இருக்கட்டும், 10000 இருக்கட்டும், 50000 இருக்கட்டும், 50 லட்சம் இருக்கட்டும், 50 கோடி இருக்கட்டும். ஏதாவது வீடுக்கோ, இன்டீரியருக்கோ, நிலத்துக்கோ ஏதாவது ஒரு லோன் உங்கள் பேரில் போடும். போனால் தான் பெரிய லெவலுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும். லோன் எடுக்காமல் நான் கடனே இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா வேறு ரூபத்தில் பிரச்சனை கொடுக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கிரகம் எந்த வேலையை செய்தோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி, கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடணும். போனால் தான் அது நல்லது கொடுக்கும். விருச்சிகத்துக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளி இடத்துலையும் காப்பாற்றலாம், எல்லா இடத்துலையும் செல்வாக்கு ஏற்படும், சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு விருச்சிக ராசிக்காரர்களாக நல்லது நடக்கும். இரத்தபந்த குடும்பத்தில் அவர்களுடைய சுபகாரியங்கள், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தீர்த்து கொடுப்பார்கள். தொழில் முனையில் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். மன அழுத்தம் போகும். எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் நீச்சம். அதனால் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியை பண்ணக்கூடிய விருச்சிகம் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறுவார்கள். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணத்தட்டுப்பாடாக இருக்கட்டும், தொழிலில் மனசு கஷ்டமாக இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஜம்முன்னு போயிட்டு வந்துடுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் எல்லா விதத்துலேயும் ஏற்றத்தை கொடுப்பார். ஆனால் இந்த வாட்டி வைத்தீஸ்வரனை பார்த்தாலும் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது டபுள் ப்ரமோஷனை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது. தேவையில்லாமல் வண்டி வாகனத்தில் அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். அதனால் வாகனத்தில் வித்தை காட்டுறது, வாகனத்தில் கடைசி நேரத்தில் ஓடுறது, ஃபோனை ஸ்டைலாக பேசின்னு போகிறது, அப்படிலாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் வித்தையை பார்க்க முடியும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியமும் வாகன அமைப்பும் கவனமாக பார்த்து கொண்டாலே இந்த குரு பயிற்சி அனுகூலத்துக்கு சுபகாரியத்தையும் சுபவிரயத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 2 5 குடைவர் மறைஞ்சு போயிட்டார். பில்டப்லாம் அவ்வளோ நல்லா கொடுத்துட்டு இப்படி சொல்லிட்டீங்களே. உண்மைதான். நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும்போது ஓ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒன்றும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க. என் பசங்களை கேளுங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க. சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறத நான் உறுதியாக நம்புவேன். 2 5 குடைவர் 8ல் மறைஞ்சிட்டார். மறந்துருங்க. குருனால உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்காது. ஏன்னா அவர் ஆளே இல்லை. இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த சீட்டு கூட போய் உட்காந்து பேச முடியாது. நீங்கள் ஆளே இல்லை, நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்?
அந்த மாதிரி தான் 2 குடையவனே ஆளே இல்லை. இப்போ யார் நம்மளை காப்பாற்றுறது? காப்பாற்ற ஆளே கிடையாது. நீயா பார்த்து பொழைச்சிக்கணும். இந்த விருச்சிக ராசிக்கார பசங்க பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான். எப்படியாவது இந்த தேர்வில் எப்படியாவது படித்து பாஸ் ஆகிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்களோ, கோனார் தமிழுரை வாங்கி படிப்பாங்களோ அல்லது வேறு என்ன உரை வாங்கி படிப்பாங்களோ, அவங்களுக்குரியதை நோட்ஸு, ஷார்ட்கட், கொஸ்டின் பேங்க் மாதிரிலாம் வாங்கி படித்து இப்படியாவது பொழைச்சிக்கணும். அல்லாமல் அவங்கள காப்பாற்ற ஆளே கிடையாது. 2ஆம் வீட்டு குடையவன் மறைந்து விடுகிறான். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, உணவுப் பொருள் 2னா இவன் மறையிறது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். இப்போ நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான எதையாவது தின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது, விபரீதமான நான்வெஜ் எதையாவது பிடிச்சி சாப்பிட்றது, சும்மா போயிட்டு இருந்த உடும்பை பிடிச்சி கருக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, செத்து போயிடும். அது என்ன ஆகுனா, அது பாய்சன் ஆகிடும். பிகாஸ் 2 குடைவன் 8ல் மறைஞ்சிட்டான், காப்பாற்ற ஆள் கிடையாது. உணவே விஷமாகும். சில பேர் இதெல்லாம் இப்போ இளைஞர்கள் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு நினச்சி பண்ணுறாங்க. அது அந்த அந்த அனிமல் பிளானட்டில் வர்ற மாதிரி, ஆமாம், அனிமல் பிளானட்டில் வர்ற மாதிரி பல்லிலாம் பிடிச்சி வாட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு ரீல்ஸ் மாதிரிலாம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது பயமாக இருக்குது. இதெல்லாம் ஏன்டா போய் சாப்பிட்றீங்க, செத்துக்கிட்டு போயிட போகிறீங்க. அந்த மாதிரி 2 குடைவன் 8ல் மறைந்தால் என்ன ஆகும்னா, ஏதாவது விபரீதமாக ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அது நேச்சுரலாகவே தோண ஆரம்பிச்சிடுமா, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். அதுதான் கெட்ட நேரம், அது கூட்டிகிட்டு போவோம். அப்படி அதே மாதிரி 2 குடைவன் 8ல் மறைவதால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் 2, 5 குடைவன் மறைவதால் அவனே புத்திரகாரகனாகவும் இருப்பதால் IVF பண்ணணும்னு முடிவு பண்ணவங்க, IUI பண்ணணும்னு முடிவு பண்ணவங்க தயவு செய்து பண்ணாதீங்க. அது நடக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். செலவு எதுவும் இல்லாமல் காதலின் நிமித்தமாக அல்லது கோயில்களுக்கு சென்று அப்படி வேணால் ட்ரை பண்ணுங்களே தவிர, செயற்கை கருத்திருப்பு முறை ஒர்க் அவுட்டே ஆகாது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு குருவினால் அப்போ தங்கம் நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா வராது. தங்கம் நீங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் தங்கம் மட்டும் விடவே கூடாது, விட்டால் போயிடும். அதே மாதிரி பணம் 1 ரூபாய் எடுத்துகிட்டு போகக்கூடாது, திருட்டு போயிடும். யாராவது ஒரு 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 1000 ரூபா கடன் கேட்டால் கூட இல்லைன்றணும், ஒரே விட்டா இல்லைன்றணும். எங்கிட்டே ஒன்றும் இல்லைன்னு ஒவ்வொன்று அழுதுடணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா வராது, அவ்வளோதான், கிணத்துல போட்ட மாதிரி தான். அதனால் நீங்கள் எந்த காசும் கொடுக்காதீங்க, இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் 7ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் இருந்தது. 7ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அந்த அர்த்தாசிரமத்தினுடைய தாக்கத்துடைய பலனையும் குறைச்சிச்சு. ஓகே, இப்போ 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் குரு பகவான் போகிறார். 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை, பண முடக்கம் இதெல்லாம் தர வாய்ப்பு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடு தவிர்க்கணும். என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே கண்டினியூவாக விழிப்புணர்வோடு பண்ண வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அவங்களுடைய உயரதிகாரிகளை சக ஊழியர்கள் அனுசரித்து போகணும். சூழ்ச்சிகள் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். ஓகே சார். அரசியல்வாதிக்கு தலைமையை அனுசரித்து போயிடணும். யாரையும் நம்பக்கூடாது. முக்கியமாக இவர் மீது வீண் வதந்திகள், பழிகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் பொறுமையை கையாளணும். ஓகே. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். இந்த மோட்டர் பைக்கில் போயிட்டு ரவுண்டு அடிக்கிறது, வித்தை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தவிர்க்கணும். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிற டைம். ஓகே சார். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் இப்போ அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாரையும் பகைச்சக்கூடாது. அவங்களால தேவையற்ற பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும். பொறுமையாக இருந்தாவே வெற்றி நிச்சயம். ஸோ ஓவரால் பரிகாரம், இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்கை அம்மன், பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்கை அம்மனை ஒரு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு ராகு காலத்தில் வழிபடுறது சிறந்த பரிகாரம். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.